ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெல்கம் டு தமிழ் அண்ட் டெட் ஷாட் அண்ட் டெட் ஷாட் vlogs சேனல். ஐ அண்டர்ஸ்டாண்ட் 1.5 months டெட் ஷாட் vlogsல ஆஃப்லைன் நோ வீடியோஸ் அண்ட் 1 month நோ ஸ்ட்ரீம் இன் தமிழ் அண்ட் டெட் ஷாட் சேனல், அதுலேயும் டோட்டலி ஆஃப்லைன். சாரி ஃபார் தட். ஏன்னா ஒரு பர்சனல் இஷ்யூஸ்னால நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்ட்ரீம்லேயும் விலாக்லேயும் எதையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அதனால் எதுவும் பண்ண முடியாமல் போச்சு. ஐ எம் சின்சியர்லி சாரி ஃபார் தட். எல்லோரும் போன வெள்ளிக்கிழமை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கொடைக்கானல் போன விலாக் ஃபஸ்ட்டு பாட்டு. அதில் நினைக்கலாம் இதில் என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு. ஐ எம் சாரி. இது டோட்டலி ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு விலாக் கைஸ். இது டோட்டலி ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடான விலாகு. ஏன்னா அப்படிப்பட்ட சம்பவம் ஒன்று நடந்துருச்சு. அந்த சம்பவத்தினால டோட்டலி மைண்ட் பக் ஆகி அதை அப்படியே என்னால் எதுவுமே பண்ண முடியல. அந்த நேரத்தில் என்ன பண்ணுன்னு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருந்து ரைட் பண்ணேன். ஸோ அதனால் அது ஒரு உருப்படியே இல்லாமல் தான் வந்துருச்சு. இன்னும் சொன்னால் அது ஒரு உருப்படி இல்லை. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது விலாக் வர்றதுக்கும். இன்னும் அடுத்தடுத்து வர விலாக்ஸ் கரெக்டாக வரும், எந்த ஒரு இஷ்யூ வராது. ஏன்னா இப்போ நடந்த பிரச்சனையை வந்து எப்படி ரிசால்வ் பண்ணலான்றதை நான் பிளான் பண்ணிட்டேன். ஸோ நான் அடுத்தடுத்த விலாகில் எந்த இஷ்யூஸும் இல்லாமல் பக்காவாக நம்ம பண்ண போகிறோம். அதுவும் ரெகுலராக எவ்வளோ சீக்கிரம் ரெகுலராக என்னால் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் ரெகுலராக கொடுத்துட்ருக்கேன். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டியூ, ஆக்சுவலி இந்த வீடியோ என்னென்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ. நம்ம ரொம்ப நாளாக ஒரு டிவைஸ் வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கான டைம் இப்போ தான் வந்துச்சு. ஸோ ப்ரைஸும் நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் ஜாஸ்தி தான், பட் என் பட்ஜெட்டை விட. பட் இந்த டைமை விட்டால் அது பட்ஜெட் ரொம்ப ஏறிடுமா. ஸோ அதனால் என்ன பண்ணேன், சரி ஓகே அந்த பட்ஜெட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வேறு ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜுகாடு பண்ணி வாங்கினேன். அது என்ன ப்ராடக்ட்னு தானே கேட்குறீங்க. இதுதான் அந்த ப்ராடக்ட். ஸோ இது அப்படியே டேரெக்டாக நம்ம அன்பாக்சிங்கில் போயிடுவோம். என்னன்றதை அப்படியே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட். ஆக்சுவலி என்ன ப்ராடக்ட்ன்றதை ரிவீல் பண்ணுறேன். அதனால தான் நான் இதை என்ன ப்ராடக்ட்டுன்னே நான் சொல்லலை, தப்பாக நினச்சிக்கிறேன். என்னடா இவன் ப்ராடக்டே சொல்லாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு. ஏன்னா யூஸ்வலாக நான் எல்லாமே சொல்லிடுவேன், பட் ஆனால் இதில் ரிவீலிங்கில் இருக்கட்டும்னு சொல்லி தான் நான் சொல்லவில்லை. எப்போ எம்புட்டு செலஃபன் டேப், எம்புட்டு செலஃபன் டேப்பு. இது ஏஎஸ்எம்ஆர் வீடியோ இல்லை. கடைசி ஏஎஸ்எம்ஆர் வீடியோ மாதிரி ஆகுது கைஸ். ஸோ இதுதான் கைஸ். நம்மளோட ஃபைனல் பீஸ், நம்ம ஆர்டர் பண்ண பொருள் இது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ட்ரோன் பாக்கி இருக்குது, ஒரு ட்ரோன் வாங்கணும். இது ட்ரோன் ஃபுட்டேஜஸ்க்காக தான் நான் உங்களுக்கு நம்ம அடுத்தடுத்த விலாக்ஸில் ட்ரோன் ஃபுட்டேஜஸ் காமிக்கணும். போகிற லொக்கேஷன்லாம் கொஞ்சம் நல்ல நல்ல லொக்கேஷனில் ட்ரோன் ஃபுட்டேஜ் எடுக்கணுன்றதுக்காண்டி தான் இந்த ட்ரோனே வாங்கியிருக்கேன். இது நம்மளோட ஈகோ சிஸ்டத்தை, திஸ் இஸ் த ஃபைனல் பீஸ் தட் கம்ப்ளீட்டட் அவர் ஈகோ சிஸ்டம் கைஸ். நம்ம ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணது DJI Osmo Action 5 Pro. இதைத்தான் நம்ம ஃபஸ்ட்டு வாங்கினோம். செகண்ட் பார்த்திங்கன்னா நம்ம DJI Mic Mini வாங்கினோம். தேர்டு பார்த்திங்கன்னா நம்ம DJI Osmo 360 வாங்கினோம். ஃபைனலாக நம்மளோட DJI Osmoன்னு இருப்பாங்க, நம்ம DJI Neo. ஸோ ஃபைனலி வி காட் இட். ஸோ எதுக்கு Neo 2 வாங்கினேன்னா, இதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது.
ஸோ அது என்ன ஃபீச்சர்ஸ்ன்றதை நான் சொல்கிறேன். மெயின் ரீசனே அப்டக்கிள் சென்சிங் ஹெவியாக இருக்குது கைஸ், அப்டக்கிள் சென்சிங்க. ஸோ அதனால நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்டக்கிள் சென்சிங் கரெக்டாக இருக்கிறதுனால சோலோவாக ட்ராவல் பண்ணுறதுனால நமக்கு வந்து அப்டக்கிள் சென்சிங் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ் இட். நம்மளோட ட்ரோன் வந்துருச்சு. கைஸ் உள்ள வேறு ஒன்றும் இல்லை, சிலிக்கான் ஜெல்லு, ட்ரோன் கேப், லென்ஸ் கேப், ட்ரோனோட லென்ஸ் கேப்பு. ஸோ ஃபைனலி இது 2 ஆக்சஸ் கிம்பிளில் வருது. இதை பார்த்தீங்கன்னா எல்லா டேரக்ஷனையுமே உங்களுக்கு அப்டக்கிள் சென்சிங் கொடுத்துருக்காங்க, மேலே முன்னாடி பின்னாடியும். ஸோ இங்கே எல்லாமே இன்னொன்று ஹேண்ட் கெஸ்டர்ஸில் நம்மளால் அதை ஆப்ரேட் பண்ண முடியும். பட் நான் வந்து ஒரு ஃப்ளை மோட் காம்போ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து காம்போவோட இதெல்லாம் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று அட்வென்ச்சர் காம்போ, இல்லைன்னா எல்லாமே அட்வென்ச்சர் காம்போ, மைக் எதுவுமே எல்லாமே அந்த இது தான். ஏன்னா பேட்ரிக்கு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்ற ஒரே ரீசன்னால் இதுலேயுமே இங்கே பேட்ரி இங்கே வந்துடும். இதில் ஒரு பேட்ரி இருக்குங்களா. ஸோ ஒரு பேட்ரி நம்ம ட்ரோன் இங்கே பக்கத்தில் வச்சுருவோம். இது ட்ரோன் கேப்பு. ஸோ பாக்ஸ் அந்த சைடு வச்சுட்டு, ஸோ இதுக்குள்ளே தான் இதுக்கான தேவையான ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. USB C-to-C சார்ஜர் DJயோடது. இந்த 2 பேட்ரி அதோட, ஸோ எக்ஸ்ட்ரா 2 பேட்ரி, சார்ஜிங் ஹப், சார்ஜிங் ஸ்டேஷனு ஹப் ஆக்சுவலி. இது நம்ம RC கண்ட்ரோலர். அப்புறம் எப்பவும் போல் அந்த எலிமெண்ட் சீட்டு ஸ்டிக்கர், எக்ஸ்ட்ரா ப்ரொப்பலர்ஸ் 2 ப்ரொப்பலர் கொடுத்துருக்கான் எக்ஸ்ட்ராவாக. சப்போஸ் ஏதாச்சும் ஒன்று டேமேஜ் ஆச்சுன்னா இதுக்கு மீறி ப்ரொப்பலர்ஸ் வேணும்னா நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும். வா இது நம்ம இது இப்போ ஐஃபோனுக்குன்னா ஐஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து C to ஐஃபோன் டைப்பில் இருக்குது. C-to-C இல்லை போல் இருக்குது. இது பிரச்சனை தான் நினைக்கிறேன். செக் பண்ணிக்கிறோம் என்னன்னு சொல்லிட்டு. ஒருவேளை தனியாக கொடுத்துருக்கானா எனக்கு தெரிஞ்சு இதுவாக தான் இருக்கும். ஒருவேளை இதுக்குள்ளேயே வரும்னு நினைக்கிறேன். C-to-C செக் பண்ணி பார்த்துருவோம் கைஸ். பாக்ஸ் அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, இது ஜூம் இன் ஜூம் அவுட்டுக்கு. உங்களுக்கு இது வந்து டைரக்ஷனுக்கும், இது ரொட்டேஷனுக்கு, கேமரா ரொட்டேஷனுக்கு. இது அப் டவுன்னா மேலே ஏற்ற இறக்க, இது வந்து ரொட்டேஷனுக்காண்டி வர்றது. பவர் ஆன் பட்டன். எஸ் கைஸ், இங்கே கொடுத்துருக்கானுங்க, நல்ல வேலை. ஸோ இப்போ நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணி ஐஃபோனில் லைட்னிங் டைப் ஐஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இதுக்கும் இந்த இதில் கொடுத்துருக்கான். என்னடா கொடுக்காம விட்டாண்டா தான் யோசித்தேன். பரவாயில்ல. இந்த C-to-C இது இப்போ நம்ம ஐஃபோன் யூஸ் பண்ணோம்னா இதை கழட்டிட்டு நீங்கள் வந்து ஐஃபோனோட இதை கனெக்ட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு. இது கூட இதை பண்ணி நம்ம ஐஃபோனை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மள்ட்ட ஐஃபோன் கிடையாது, ஐஃபோன் வாங்க போகிறதும் கிடையாது.
ஸோ நமக்கு இது போதும், C2C போதும். ஏன்னா நம்ம ஆல்வேஸ் ஆண்ட்ராய்டு. ஸோ இது வந்து மொபைல் ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு இங்கே இருக்குது கண்ட்ரோலரோடது. நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தேடும் போது டக்குன்னு ஷாக் ஆகிட்டேன். நல்லா ஸ்டிஃபாக தான் இருக்குது லாக். இது சார்ஜிங், நம்ம ஆர்சியை சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு. அவ்வளோதான் கைஸ். ஃபோட்டோ மோடு, ஃபோன் வச்சு லாக் பண்ணுறது, ஒரே செகண்ட். ஸோ இவ்வளோ தான் கைஸ் இதில் இருந்தது. 2 ப்ரொப்பலர்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா ப்ரொப்பலர்ஸ் 2 கொடுத்துருக்கானுங்க. ஸோ சப்போஸ் ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா, ப்ரொப்பலர்ஸ் ஏதாச்சும் உடஞ்சிச்சின்னா நம்ம இது பண்ணுறோம். ஆக்சுவலி இதில் ப்ரொப்பலர் கார்டு எல்லாமே இருக்குது. ஸோ டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. பட் இஃப் எனிதிங் இஸ் டேமேஜ், நம்ம 2 ப்ரொப்பலர் மாற்றிக்கணும். அதுக்கு மேலேனா நம்ம வாங்கிக்கணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த இதுக்கான ஸ்க்ரூ கொடுத்துருக்கான். ஸோ இதை கழட்டி மாட்டுறதுக்கான ஸ்க்ரூவும் இந்த வாரண்ட்டி கார்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கானுங்க. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். USB C2C சார்ஜரு, இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு, இதையும் சார்ஜ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு டிவைஸ் வந்து இது லைக் போர்ட்டோடு கொடுத்து வாங்கியிருக்கேன். ஃப்ளைமோர் காம்போன்றதுனால 3 பேட்ரி வந்துடும். ஒவ்வொரு பேட்டரியுமே ஒரு 19 மினிட்ஸ் இது. இதில் இன்னொன்று என்னென்னா, இதில் வந்து நீங்கள் மெமரி கார்டு போட முடியாது. இதில் இருக்கிற ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நீங்கள் மெமரி கார்டு போடவே முடியாது. இது ஒரு 42 47 GB ஸ்டோரேஜ் வந்து உள்ளே இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரேஜோடு சரி. அதேமாதிரி இதில் இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் இருக்குதா, நம்ம வந்து ஹேண்ட் கெஸ்டர் சொன்னேன்ல. ஸோ இங்கே மாற்றும் போது இங்கே நமக்கு என்ன மோடுன்றது வந்துடும். ஆன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அன்ஆக்டிவேட்டடில் இருக்குது. இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ மொபைலில் வச்சு போட்டு இதை ஆக்டிவேட் பண்ணால் தான் வரும். இது வந்து நம்ம ஹேண்ட் கெஸ்டர்ஸ் எல்லாமே இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டைரக்ஷன் திரும்பிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா 2 ஆக்சஸ் கிம்பிள் இருக்கிறதுனால உங்களுக்கு இதில் இன்னும், ஏன்னா நியோவில் பார்த்தீங்கன்னா 1 ஆக்சஸ் கிம்பிள் தான், இதில் 2 ஆக்சஸ் கிம்பிள் இருக்குது. ஸோ நல்ல டில்ட் ஆகும். இன்னொன்று ஆட்டோமேட்டிக் ஃபாலோ இருக்குது. மெயினான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ ஆகுது. அதே மாதிரி சொன்னேன் பார்த்தீங்களா, ஏற்கனவே சொன்னேன். இங்கே உங்களுக்கு சென்சார் கொடுத்துருக்கான். இது டாப் சென்சாரு, இது வந்து பாட்டம் கீழே வர சென்சார்ஸ். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணால் சைட்லேயும் சென்சார்ஸ் இருக்குது. இதோட சைட்லேயுமே சென்சார்ஸ் இருக்குது. இங்கே எல்லாமே சென்சார் கொடுத்துருக்கான். ஸோ அதனால என்ன ஒரு பெனிஃபிட்னா, சப்போஸ் ஏதாச்சும் மரமோ ஏதோ ஒன்று நம்ம பின்னாடி ஆட்டோமேட்டிக் ஃபாலோ கொடுத்துருந்தோம்னா, மரத்து கிளை இந்த மாதிரி கிளைகள் ஏதாச்சும் வந்துச்சுன்னா கூட இது அப்டக்கிள் அவாய்ட் பண்ணிவிட்டு இது பண்ணிடும். ஃப்யூச்சரில் நம்ம வந்து இதோட வீடியோ நான் இன்னும் இதை ஒழுங்காக மாட்டலை, ஒன்று சொல்கிறேன். இதை ஃபுல்லாக நம்ம லேர்ன் பண்ணிவிட்டு இதை பற்றி நான் வீடியோவும் போட்டுடுறேன். லைக் இதோட வீடியோ போடுறேன், ட்ரோன் ஷாட்ஸ். கொஞ்சம் நானே லேர்ன் பண்ணணும் ட்ரோன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் எடுத்தோன்னா ட்ரோன் ஷாட் வந்து கரெக்டாக வராது. ஸோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஆள் இல்லாத இடத்துல தான் நான் போய் எடுத்து பழகணும். ஒரு 1 or 2 days கொஞ்சம் பழகிட்டேன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ், இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்திருக்கு. ஸோ இதோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அப்படி பெல் ஐக்கன் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற லைவ் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே மறக்காமல் வந்துட்டுருக்கும். ஸோ ஹிட் த லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இப்போ யூடியூப் சேனல் அண்ட் தமிழன் ரெட் ஷாட் சேனலையும், ரெட் ஷாட் vlogs அந்த சேனலில் 2 சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் இந்த சேனல் ரெட் ஷாட் vlogs மானிட்டைஸ் ஆகிற வரைக்கும் எல்லா வீடியோஸுமே தமிழன் ரெட் ஷாட்லேயும் வரும், ரெட் ஷாட் vlogsலேயுமே வரும். ஒன்ஸ் ரெட் ஷாட் vlogs 1K அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் டச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் கண்டென்ட்ஸ் 2 சேனல்லையும் மாற்றி வரும். ஸோ இதில் ஒரு சில எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் வரும், அதில் ஒரு சில எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் வரும். ஸோ அதனால் மறக்காமல் 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
2 சேனலையுமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். see you all on another வீடியோ. ஸோ இதுக்கு அடுத்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பைக் ஆக்சசரிஸும் பைக்கோடது மட்டும்தான். கேட்ஜெட்ஸ் நம்மளோடது முடிஞ்சு போச்சு. தேவையானது எல்லாமே ஆஸ் யூஷுவல் நான் உங்களுக்கு காமிச்சது தான். நம்மகிட்ட 360 வாங்கியாச்சு, ஆக்ஷன் கேமரா வாங்கியாச்சு, வயர்லெஸ் மைக் அண்ட் நவ் ட்ரோன். ஸோ தேவையான எல்லா ஆக்சசரிஸும் வாங்கியாச்சு. அது எல்லாமே ஏன் டிஜேயில் வாங்கினேன்னா இதை ஒரு ஈகோ சிஸ்டமாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ எல்லாமே டிஜேயில் மட்டும்தான் வாங்கினேன். கோப்ரோவோ இன்ஸ்டா 360 நான் வாங்கலை. ஏன்னா ஒரு ஈகோ சிஸ்டமாக இருக்கட்டும், அந்த ரீசன்னால தான். ஸோ தேங்க்யூ கைஸ்.